எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தந்தூரி சிக்கன் எப்படி வீட்டிலையே ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கிடலாம். இதுக்கு ஒரு அகலமான பிளேட்டில் 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் கசூரி மெத்தி பவுடர், 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு சால்ட், 5 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் மீடியம் சைஸ் லெமனில் 1/2 லெமன் எடுத்திருக்கேன். ஸோ சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கசூரி மெத்தியை கிரைண்ட் பண்ணிவிட்டு பவுடராக சேர்க்கும்போது இது தனியாக தெரியாது, வாசனையும் நல்லா இருக்கும். ஃபைனலாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நம்ம கசூரி மெத்தி சேர்க்குறதுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். இப்போது இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து சிக்கனில் அப்ளை பண்ணிக்கிட வேண்டியது தான். இந்த தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு சிக்கனோட லெக்கும் தையும் சேர்ந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த 2 பீஸையும் சேர்த்து 750 கிராம் இருந்துச்சு. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கட்டிங்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். நான் எடுத்துருக்கிறது பெரிய சைஸ் கோழிங்கிறதுனால 750 கிராமுக்கு 2 பீஸ் வந்துச்சு. ஸோ இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா 3 பீஸ் கூட வரும். தந்தூரி சிக்கன் நமக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா அதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. ஸோ நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால அதுவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மசாலா நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதை ஒரு 3 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன். அடுத்து நம்ம இதை ஏர் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கால் வலிக்க நிற்கணுன்னு அவசியமும் கிடையாது. இப்போது இந்த ட்ரேயில் ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கிடலாம். ஸோ ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி செய்யும்போது நமக்கு டைமும் சேவ் ஆகும். இப்போது இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வச்சுக்கிடலாம். இது பெரிய சிக்கனுங்கிறதுனால இதில் 2 தை தான் வைக்க முடியும். இதுக்கு மேலே வைக்க முடியலை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிற மசாலாவையும் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணி விட்டியாச்சு. இப்போது இதை நம்ம ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சு டைம் அண்ட் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கிடலாம். ஏர் ஃப்ரையர் இல்லாதவங்க இதே மாதிரி மசாலா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பேனில் அவனில் கூட செய்யலாம். பட் இதில் செய்யும்போது வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நான் 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் செட் பண்ணிக்கிடுறேன். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஏர் ஃப்ரையரை யூஸ் பண்ணி எந்தெந்த மாதிரிலாம் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இது ரன் ஆகிட்டு இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சுக்கிடலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு மேலே ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணிக்கிடலாம். நான் ஆயில் கம்மியான ஃபுட்டு தான் சாப்பிடுவேன், டயட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஏர் ஃப்ரையர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது லைட்டாக ஆயில் மேலே அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இதை திரும்பவும் ஏர் ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இன்னொரு 15 மினிட்ஸ் வச்சுட்டேன்டா தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது பீப் சவுண்டு வந்துடுச்சு. நம்ம ட்ரேயை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமன்னு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. பசங்க தந்தூரி சிக்கன் வேணும்னு கேட்டாங்கண்டா நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து வாங்காமல் குயிக்காக ஹைஜீனிக்காக நாமளே செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு க்ரீன் சட்னி மயோனைஸ் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது சுவையான தந்தூரி சிக்கன் வீட்லேயே சுலபமாக ரெடி பண்ணியாச்சு. இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.